ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காப்பி பேஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேரளா பாலக்காடில் உள்ள மழம்புலா டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அந்த டேமை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மழம்புலா டேமில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கார். ஸோ அந்த ரோப் கார் சர்வீஸில் தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரோப் கார் சர்வீஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாக வந்ததுனால நமக்குன்னு ஒரு தனி சீட் கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா என்னோட பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் மழம்புலா டேமில் இந்த ரோப் கார் சர்வீஸை பற்றியும், அது இல்லாமல் டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேம்லேருந்து தண்ணி வரதெல்லாம் அவ்வளோ ப்யூராக வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் ஸ்னேக் பார்க் இருக்குது, ஃபிஷ் ஆக்வேரியம் இருக்குது, அப்புறமா ஸ்டாச்சுஸ் இருக்குது, ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இந்த டேமில் இருக்குங்க. சொல்ல போனால் ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஆக்சுவலாக இந்த டேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. கீழே இது எதனால் இந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே மேலே ஒரு ஜாயினிங் இருக்கும். ஸோ அந்த ஜாயினிங்கில் போகும்போது கொஞ்சம் வைப்ரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பார்க்கில் இருக்குது. ஒரு பெரிய பார்க்கு. இந்த பார்க்கை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும், இந்த பார்க் நம்ம எந்த டைம் வந்தால் கரெக்டாக இருக்கும், எப்படி நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க மக்களை, வீடியோக்குள்ளே போகலாம். மலம்புழா டேம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பாலக்காடு போய் ரீச் ஆகணுங்க. ஸோ ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் ஏறி பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதுங்க, மலம்புழா டேமுக்கு போகிற பஸ் அங்கே இருக்கும். ஸோ அதில் ஏறி ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மலம்புழா டேம் வந்து ரீச் ஆகிடலாங்க. மலம்புழா டேம் வந்ததுக்கு அப்புறமே பஸ்ஸு இறங்கினதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மலம்புழா டேம் போகிறதுக்கான என்ட்ரி இருக்கும். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பைக்கு, கார் பார்க்கிங், அதுக்கப்புறமா ஃபிஷ் ஆக்வேரியம், அதுக்கப்புறமா ரோப் கார் அதெல்லாமே இருக்குங்க. இதே நம்ம ரைட் சைடு போகிறோம் அப்படின்னா ஸ்னேக் பார்க்கு, ராக் கார்டனு, கவா இதெல்லாம் போய் பார்க்கலாங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். மலம்புழா டேம் என்ட்ரிலேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போனோம்னா போதுங்க, ரோப் கார் கிட்ட வந்துடலாம். நாங்கள் ஆல்ரெடி மலம்புழா டேம் வந்திருக்கோம். அப்போது இந்த ரோப் காரில் போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. என்னடா இது இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 2 to 3 மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க ரோப் காரில் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ என்னென்னா நாங்கள் சண்டே வேறு வந்திருக்கோம். ஐயோ கூட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல நேரம் சீக்கிரமாக போனதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லைனாலுமே டக்குன்னு போய் லைனில் நின்றுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம க்யூவில் நிற்க ஆரம்பிச்சோன்னே என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ டிக்கெட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நமக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை வாங்கிட்டு நம்ம ரோப் காரில் ட்ராவல் பண்ண ரெடி ஆகிடலாங்க. இந்த ரோப் கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி ஸ்டாப் ஆகாது. லிட்டரலி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரன்னிங்லேயே இறங்கிட்டு ரோப் காரில் ஏறுதவங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டில் நிற்க சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக நின்னோம் அப்படின்னா வர ரோப் காரில் டக்குன்னு ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இந்த ரோப் காரோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 71 ரூபா தான். ஸோ 71 ரூபா கொடுத்து இந்த ரோப் காரில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ரோப் கார் ஜேர்னி மலம்புழா டேமுக்கு வெளியில் ஸ்டார்ட் ஆகி மலம்புழா கார்டன், மலம்புழா டேம் வியூ, அப்புறம் போட்டிங்கு, ஹேங்கிங் பிரிட்ஜு இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேறு லெவல் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம எங்கே ஏறணுமோ அதே மாதிரி மலம்புழா டேமுக்கு வெளியே நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்கங்க. இந்த மலம்புழா டேமில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா அது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ரோப் கார் தாங்க. ஆக்சுவலி ஒரு டேமில் இந்த மாதிரி ரோப் கார் சர்வீஸ் இருக்காது இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரோப் காரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் குயின்ஸ்லாண்டில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா இந்த மலம்புழா டேமில் தான் இந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்குறேங்க. ஆல்ரெடி மலம்புழா டேமில் ரோப் காரில் ட்ராவல் பண்ணப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. பட் இந்த டைம் அதை ரெண்டுத்தையுமே சேர்த்து இன்னும் செம்மையாக வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாட்டி வந்தப்போ டேமில் தண்ணி கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்தப்போ டேமில் தண்ணி அதிகமாக இருந்ததால் டேம் அணை மதகுகள் வழியாக தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. அதை இந்த ரோப் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. சூப்பராக வேறு லெவல் ஒரு வியூ மாதிரி இருந்துச்சு. என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம்புழா டேம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரோப் கார் ட்ராவல் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குங்க. ஒன்று, மலம்புழா ஃபுல்லாக சுற்றிட்டு லாஸ்ட்டாக ரோப் காரில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வெயிட் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஒரு ரோப் கார் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் காரில் ட்ராவல் பண்ணும்போது மலம்புழா டேமில் நம்ம சுற்றி பார்க்க என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரோன் ஷாட் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ரோப் காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கலாங்க. இந்த 2 ரீசனால தாங்க நான் ரோப் காரில் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ரோப் காரில் ட்ராவல் பண்ணும்போது அதாவது ஒன் சைட் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, திருப்பி நம்ம ரிட்டன் அதே பக்கம் வரும்போதும் சரி நமக்கு ஒரே மாதிரியான வியூ கிடைக்காதுங்க, வேறு மாதிரியான வியூ கிடைக்கும். அந்த வியூ ஒரு டைம் போகும்போது வியூ பார்க்கறதுக்கும் வரும்போது வியூ பார்க்கறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ரோப் கார் சர்வீஸில் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்ததும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்மளை இங்கே இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நம்மளை இங்கே இறக்கி விட மாட்டாங்க. ஒரு யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே தாங்க நம்மளை போய் இறக்கி விடுவாங்க. ஒரு 20 நிமிஷம் ரோப் காரில் வேறு லெவலில் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து மலம்புழா டேம் என்ட்ரிக்கு நடந்து போகிற வழியிலேயே இந்த மழம்புழா ஃபிஷ் அக்வேரியம் இருக்குங்க.
இந்த ஃபிஷ் அக்வேரியம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அண்ட் வீக்கெண்டில் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் தாங்க இருக்கும். 30 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ். ஸோ 30 ரூபா கொடுத்து உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஃபிஷ் டிசைன் வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஃபிஷ் அக்வேரியம்குள்ளே போயிட்டு ஃபிஷ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் டனலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த செட்டப் மாதிரியே இருக்குங்க. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. இந்த மீன் பாருங்களேன், இந்த மீன் நம்ம ஃபோனை எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் பார்த்து கத்தி கோவப்பட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. அது கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அடுத்து வேறு என்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நான் போனதில் இந்த ஃபிஷ் அக்வேரியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுங்க. நிறைய ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி ஆமைகளுமே இங்கே வச்சுருந்தாங்க. அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறமா மலம்புலா டேமோட மினியேச்சர் அந்த டிசைனுமே கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆக மொத்தம் கொடுத்த 30 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான இடம்டா அப்படின்ற மாதிரி இந்த மலம்புலா ஃபிஷ் ஆக்வாரியம் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலம்புலால ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மலம்புலா டேம்குள்ளே போகணும். ஸோ மலம்புலா கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் வாங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ கேமராக்கு 100 ரூபாயும் அண்ட் வீடியோ கேமராக்கு 1000 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ கேமரா வீடியோ கேமரா எதிர்த்து போல அதனால 30 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் அண்ட் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பார்க்குமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டேம் மேலே ஏறலாம்னு பார்த்தா இங்கேருந்து பார்க்கும்போது டேம் எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குங்க. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மல்லு கட்டி மெதுவாக நடந்து டேம் மேலே ஏறிட்டோங்க. டேம் மேலே ஏறினதும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே மேலே நடந்து வந்தோம் அப்படின்னா டேமுக்கு போகிற ஒரு வழி இருக்குங்க. சரி, இங்கே தான் வழி இருக்குன்னு உள்ளே வந்தால் அந்த வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால மறுபடியும் என்ன பண்ணுறதுங்க, திருப்பி கீழே தான் இறங்கணும்ட்டு கீழே இறங்கி மறுபடியும் ரோப் காரு ஃபிஷ் அக்வேரியம் வழியாக நடந்து போய் மலம்புலா கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகி அங்கே உள்ள கார்டனு பார்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த பெரிய படிக்கட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியோ சமாளித்து மேலே ஏறிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பார்க்குற வியூ உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ தூரம் ஏறி வந்ததோட டயர்டெல்லாம் இங்கேருந்து பார்க்குற வியூ அதை போக்கிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் இந்த டேமை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. நம்ம இந்த மலம்புலா டேம் மேலே நடந்து வரும்போது செல்ஃபோன்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க, குழந்தைங்கலாம் கொடுக்காது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோனை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கண்டே பிடிக்க முடியாது, லாஸ்ட்டாக கீழே போயிடும். ஸோ அதனால இந்த டேம் நடந்து வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க, ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். அப்பா, இங்கேருந்து இதை பார்க்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இதுக்கு அப்படியே அந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா தண்ணி மதகுகள் வழியாக வெளியே போகிறத இங்கேருந்து பார்க்கலாங்க. அப்பா ஏங்க இங்கே பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு காட்சி இது. செம்மையாக இருக்குங்க, உண்மையிலே செம்மையாக வேறு லெவல் வியூ இருக்குது. இந்த வியூவை பார்க்குறதுக்கு முதல் தடவை இப்படி ஒரு வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, உண்மையிலே தரமாக இருக்குங்க. இதை பார்த்துட்டு கீழே வந்தால் இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் அப்படியே நம்ம நடந்துக்கிட்டே டேமில் இருந்து தண்ணி வெளியே வரதை பார்க்குறதும் இன்னொரு சூப்பரான வியூ செம்மையாகவே இருந்துச்சுங்க. அதை நம்ம இங்கேருந்தும் பார்க்கலாம், இன்னும் கிட்ட போயும் பார்க்கலாங்க. வேறு எந்த டேம்லேயுமே நம்ம இவ்வளோ கிட்ட போயிட்டு தண்ணி வெளியே வரதை பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த இடத்துல அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குங்க. ஒரு 1 hour இங்கேயே நின்று இந்த வியூவையும் இந்த தண்ணியோட சத்தத்தையும் அழகாக கேட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நம்ம யாட்சி சிலை தோற்கு பாருங்களேன், இது யாட்சி சிலை, இங்கே யாட்சி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டிங் போகலான்னு வந்தோம். பட் லஞ்ச் டைம் அப்படிங்கிறதுனால 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்கும் க்ளோஸில் இருந்துச்சுங்க. இந்த போட் மட்டும் இல்லைங்க, இந்த போட்டிங் மட்டும் இல்லைங்க, நம்ம ரோப் கார் ட்ராவல் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சர்வீஸுமே 1:30 to 2:30 எங்கேயுமே மூவ் ஆகாது, ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் போட்டிங் பார்க்க வரும்போது லஞ்ச் டைம் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுடா, அப்படி லேட் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே மரத்தடி இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மரத்தடி நிலையில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மலம்புலா டேமில் 2 ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக உள்ளே ஏறி வந்துட்டு அடுத்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக ஏறி மலம்புலா டேமோட என்ட்ரிக்கு வந்து அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தாங்க இந்த ஸ்னேக் பார்க் இருக்குது. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் நடத்தப்படுற இந்த ஸ்னேக் பார்க் பாம்புகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையமாகவும் செயல்பட்டு இருக்குங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். ஸோ 25 ரூபா என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே மலைப்பாம்பு, தண்ணி பாம்பு, நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், வெள்ளி வரையன், ஓலை சுருட்டைன்னு நிறைய வகையான பாம்புகளை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட உணவு வகைகள், விஷத்தன்மை எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே பாருங்களேன், ஒன்று மேலே ஒன்றுன்னு எத்தனை பாம்பு, ஐயோ பார்க்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது.
சரின்னு இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா முதல்ல இருக்குன்னு சொன்னாங்க. சரி எங்கடா முதலை காணோம் அப்படின்னு பார்த்தா, அட இங்கே பாருங்களேன் தண்ணியில் ஜாலியாக மேந்துட்டு இருந்துச்சு. சரின்னு அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்ததாக இங்கே மலைப்பாம்பு இருக்குங்க, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. வா அது அந்த மலைப்பாம்பு அப்படியே இந்த எலுஞ்சு நிற்கும் போது ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்கான மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன் எப்பாடி எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. அண்ட் இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வேற லெவல் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you. பாய் பாய் மக்களே.